நம்ம கிராமத்துக்கு போயிருக்கும்போது அக்ரிபாலா அண்ணன் தோட்டத்தில் பலாப்பழம் நிறையா விளைஞ்சிருந்துச்சு. அதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. உடனே நமக்காக ஒரு பழத்தை எடுத்து அதை அழகாக வெட்டினாங்க. இந்த ஒரு பழத்தை வெட்டுறதுக்கு ரொம்பவே கடுமையாக இருந்துச்சுங்க. பலாப்பழம் வெட்டுறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா கையிலலாம் எண்ணெய் தடவிட்டு அந்த பால் பார்த்திங்கன்னா கட் பண்ணோன்னே நிறையா பால் வரும். கையிலெல்லாம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பழத்தை சொலையாக எடுக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம அழகாக அண்ணன் நமக்கு சொலையை எடுத்து கொடுத்தாரு. அதை அருமையாக நம்ம எடுத்து சாப்பிட்டோம். தமிழனிக்கு இதுதான் முதல் அனுபவம். பலாப்பழத்தை ஒவ்வொரு சொலையாக எடுத்து அழகாக சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இந்த பலாப்பழத்தை ரொம்ப சாப்பிட முடியாது. அதனால் முதல் முறையாக தமிழனி ஊருக்கு போயிருக்கும்போது இந்த பலாப்பழத்தை டேஸ்ட் பார்த்துருந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணாங்க.